இந்த வீடியோவை ஸ்ப்ளெண்டர் பைக் வச்சுருக்க எல்லாரும் ஒரு தடவை கடைசி வரையும் பாருங்கள். இந்த பிரச்சனை மூலியமாகவும் உங்கள் வண்டி இன்ஜின் சீஸ் ஆகலாம். அதை எப்படி தடுக்கிறதுன்னு பார்ப்போம். மெட்ராஸ் மெக்கானிக்கில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு வீடியோ ஒன்று பார்ப்போம். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்ப்ளெண்டர் பைக் வச்சுருந்தாலோ, பேஷன் ப்ரோ, பேஷன் அந்த மாதிரி வண்டி வச்சுருந்தாலோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஏன்னா இது வந்து வண்டியை வந்து சீஸ் ஆகுறத வந்து தடுக்கலாம். இதில் வந்து என்னன்னா ஆயில் லீக்கா ஆயில் வந்து எப்படின்னா மொத்தமாக 3 நாள்லேயே மொத்தமாக இறங்கிடுது. ஸோ அந்த ஃபால்ட்டை வந்து நம்ம சரி பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம சின்ன பல்லு ஸ்ப்ராக்கெட்டை வந்து கழட்டிக்கிறோம். இதுக்கு வந்து 8ஆம் நம்பர் டீ ஸ்பேனர் வரும். இதில் வந்து 2 போல்டு வரும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்னெட் காயிலோட ஷீல்டு வந்து கழட்டுறோம். அதுக்கு வந்து மொத்தம் 4 போல்டு வரும். 8ஆம் நம்பர் டீ ஸ்பேனர் அதை வச்சு நம்ம கழட்டிக்கிறோம். இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற எல்லா டூல்ஸையும் வந்து நாங்கள் வியூ ப்ராடக்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். இந்த போர்டெலாம் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக எடுத்துவீங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும், லைட்டாக ஸ்க்ரூ ட்ரைவரு ஏதாச்சும் வச்சு எடுத்திங்கன்னா வந்துடும். ஏன்னா மேக்னெட் வந்து உள்ளே நல்லா இழுத்து பிடிச்சிருக்கும். லைட்டாக தூக்குனிங்கன்னா ஈஸியாக வந்துடும் அது. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம நியூட்ரல் சுவிட்சு லைனை வந்து கழட்டி விடுறோம். நியூட்ரல் சுவிட்ச் லைனை கழட்டி விட்டுட்டு அந்த மேக்னெட்லேருந்து மொத்தமாக இழுத்திங்கன்னா வெளில வந்துடும். மேக்னெட் லைனை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இவங்க எவ்வளோ ஆயில் வந்து லீக் ஆகிருக்குன்னு. இப்போது மேக்னெட் லைனை நம்ம கழட்டி விடுறதுக்கு ஷீல்டை வந்து அவுக்குறோம். ஷீல்டை அவுத்துட்டு மேக்னெட் லைனை வந்து நம்ம கழட்டி விடுறோம். ப்ளக்கு அது வந்து உள்ளே வந்து ஒரு லாக்கு போடுற மாதிரி வரும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இது வந்து ஃப்ளை வீலு. இந்த ஃப்ளை வீலை வந்து கழட்டுறதுக்கு நம்ம சைடில் வந்து ஒரு ராடு மாதிரி ஒன்று வச்சுக்கிறோம், அப்படியே நிற்கிறதுக்கு. இதுக்கு ஒரு டூல் இருக்குது. அந்த டூல் நம்மக்கிட்ட இல்லை. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். இந்த ஸ்பேனர் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பிரேக் ஸ்பேனர் தான் அது. அந்த ஸ்பேனர் வச்சு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கழட்டிடணும். இந்த நெட்டுலாம் வந்து கொஞ்சம் பத்திரமா எடுத்து வைங்க. இந்த ஃப்ளை வீலை வந்து கழட்டுறதுக்கு நம்ம புல்லர் யூஸ் பண்ணுறோம். சில வீடியோலலாம் வந்து தட்டி தட்டி எடுக்கிற மாதிரிலாம் காட்டுவாங்க. அது மாதிரிலாம் எடுக்காதீங்க, ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். உள்ள ஷாஃப்ட்டு வந்து டேமேஜ் ஆகிடும். இந்த புல்லரோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 ரூபா. இது வந்து டபுள் சைடு புல்லட் மாதிரி வரும். நீங்கள் இந்த வண்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், யூனிகானுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து செல்ஃப் மோட்டார்லேருந்து வர டைமிங் செயின் லைனை வந்து நம்ம கழட்டிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே செல்ஃப் மோட்டார் போடுற சின்ன பல்லில் வந்து ஒரு சின்ன கிளிப்பு மாதிரி இருக்கும். அது இந்த வண்டியில் இல்லை. ஸோ அந்த கிளிப்பு மட்டும் நீங்கள் பார்த்து கழட்டிங்க. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம பக்காவாக க்ளீன் பண்ணுறோம். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் கழட்டிட்ட உடனே க்ளீன் பண்ண முடியாது, உள்ளே வந்து நிறைய ஆயில் இருக்கும். அதனால் பக்காவாக க்ளீன் பண்ணிவிட்டு, இது வந்து ஒரு ஸ்டார் ஒரு பிட்டு. இது அந்த பிட்டை எடுத்து நம்ம 8ஆம் நம்பர் டீ ஸ்பேனர் உள்ளே போட்டுக்கிறோம். அப்போ தான் வந்து அது க்ரிப்பு வந்து நல்லாயிருக்கும். லூஸ் பண்ணிவிட்டு கீழே ஆயில் வந்து லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு சுத்தியில் வந்து பேக்கிங் கொடுத்துக்கிறோம். அந்த பக்கம் வண்டி வந்து சாஞ்சா மாதிரி. இப்போ வந்து நம்ம அந்த 2 ஸ்க்ரூவை வந்து கழட்டுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஆயில் லீக் ஆகுது. பார்த்திங்கன்னா தெரியும், உடஞ்சிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் இல்லை 2 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் டைமிங் செயினை மாற்றுறதுக்காக கொடுத்தோம். ஸோ மாற்றும் போது மெக்கானிக் வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டுக்கிறாரு போல். அப்போதுலேருந்து லீக் ஆகுது. இது வந்து இந்த ஸ்டார்டர் பிளேட்டரை வந்து கழட்டணும். ஒன்ஸ் நீங்கள் உடஞ்சிருச்சுன்னா இந்த ஸ்டார்டர் பிளேட்டரில் என்ன தான் பேஸ்ட்டு வச்சாலும் நிற்காது. அதனால் அந்த ஸ்டார்டர் பிளேட்டர் தான் மாற்றணும். இந்த இடத்துல வந்து சின்னதாக ஓரிங் 2 வரும், அதையும் நம்ம வந்து கழட்டிடுறோம். இதுதான் அந்த புது ஸ்டார்டர் பிளேட்டு. இந்த பிளேட்டோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 160 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு வந்து ஓரிங் வரும். மொத்தம் 3 ஓரிங், ஒன்று பெருசாக இருக்கும், இன்னொன்று சின்னதாக இருக்கும், இன்னும் 2 சின்னதாக இருக்கும். அந்த 2 சின்னதை வந்து இது மாதிரி தான் போடணும். ரெண்டுமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 250 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும், ஒன்ஸு வாங்கிறது தான். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்டர் பிளேட்டரில் ஒரு ஆயில் சீல் வரும். அந்த ஆயில் சீல் வந்து ஒன் யூஸு தான் அது. அந்த வண்டியில் வந்து வரதை வந்து எடுத்து போட முடியாது. அதனால் வந்து புதுசாக நம்ம வந்து போட்டுக்கிறோம். இது வந்து ஒரு 40 ரூபா வரும். மொத்தமாகவே ஒரு 300 ரூபா செலவில் வந்து முடிஞ்சிடும். இதை வந்து நம்ம எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி. இது வந்து ஒரு த்ரெட்டு லாக்கர் மாதிரி வரும். எப்படி பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சுட்டு ஒரு தடவை திருப்புற மாதிரி வரும்.
இல்லை திருப்பிட்டு வைக்கிற மாதிரி வரும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரும். நீங்கள் எடுக்கும்போது லைட்டாக ஆன்டி கிளாக் வைஸாக தட்டிக்கினே இழுக்கிற மாதிரி இருக்கும். போடும்போது கிளாக் வைஸாக அப்படியே தட்டிக்கிட்டே போடுற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம சீலுக்காக இந்த ஹீட் பேஸ்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நம்ம இந்த ஹீட் பேஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே சில வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா டைமிங் செயின் மாற்ற கொடுக்கும்போது சரியாக வந்து அவர் மாட்டல, உடச்சிட்டு இருக்கார். அதனால் 2-3 தடவை நாங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம். 2-3 தடவையும் அந்த ஆயில் சீல், அதாவது அந்த உடஞ்ச இடத்துல இவர் இந்த பேஸ்ட்டை மட்டும் வச்சுட்டு டைட் மட்டும் பண்ணி கொடுத்துருவார். ஒரு டைமும் நம்ம போகும்போது 200 300 வந்து சார்ஜஸ் ஆகும். ஆனால் இந்த மாதிரி ஸ்லேட்டை வாங்கினா பர்மனெண்ட்டாக வந்து சொல்யூஷனு. அதனால தான் நம்மளே வந்து மாற்றிடுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபால்ட்டு உங்கள்கிட்ட இருக்கும். நீங்கள் என்ன தான் தெரிஞ்சாலும் ஆயில் எங்கே லீக் ஆகுதுன்னே தெரியாது. இதுவும் வந்து அதே ஃபால்ட்டு தான். அவருக்கே வந்து இந்த இடத்துல தான் ஆயில் லீக் ஆகலை, இது வேறு எங்கேயும் லீக் ஆகுதுப்பா அப்படின்ற மாதிரிலாம் குழப்பமாயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த ஆயில் லீக்கை வந்து நம்ம சரி பண்ணுறோம். நம்ம பக்காவாக வந்து டைட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இடம் அந்த ஏரியாவே வந்து பக்காவாக இருக்குது. ஃபுல்லாக ஆயிலெலாம் வந்து தொலைச்சிட்டு நம்ம வந்து பேக்கிங் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம என்னென்னா பக்காவாக சுற்றுதான்னு செக் பண்ணிக்கிறோம் அந்த இடம். இப்போது செல்ஃப் மோட்ரு வீலை வந்து போட்டுடலாம். ரொம்ப ஈஸி தான். ரெண்டுமே ஒரே மாதிரி போட்டிங்கன்னா ஈஸியாக போய் உள்ளே உட்காந்துரும். ரெண்டு மாறி மாறி போட்டிங்கன்னா ஏறாது. ரெண்டுமே பக்காவாக போட்டாச்சு. இந்த மோட்ரு அந்த செயின் வர இடத்துல 2 சைடு ரப்பர் இருக்கும். அந்த ரப்பரை வந்து மறக்காமல் போடுங்க. ஏன்னா நீங்கள் செல்ஃப் மோட்ரு போடும்போது இந்த செயின் வந்து இந்த பாடியில் உரசாமல் இருக்கிறதுக்கு அதுதான் ஹெல்ப் பண்ணும். போட்டாச்சு. அடுத்தது வந்து வீல் வந்து நம்ம மாட்டுறோம். வீல் உள்ள வந்து பால்ஸ் வந்து எங்கேயும் கீழே விழலையான்னு பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு பார்த்து. அது ஆல்ரெடி அந்த ரப்பரில் ஸ்ப்ரிங்கில் வந்து பிடிச்சி தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு தடவை எடுத்து பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்கள் ஸ்ப்ரிங்கு வீக்காக இருந்ததுன்னா பால்ஸ் கீழே விழுந்துருக்கும். நம்ம இந்த போல்ட்டை போட்டுடுறோம். போல்ட்டை போட்டுட்டு ஃபஸ்ட்டு எப்படி நம்ம ரிவேஸ்க்கு சுற்றும் போது டைட் வச்சோமோ அதே மாதிரி ரைட் சைடில் ஒரு சின்ன ஒரு ராடு மாதிரி வச்சு அதையும் டைட் பண்ணிடுறோம். பார்த்திங்கன்னா தெரியும். ரிவேஸு கழட்டும் போது எப்படி ஒரு ராடு வச்சு லூஸ் பண்ணுமோ அதே மாதிரி டைட் பண்ணும் போது ஒரு ராடு வச்சு டைட் பண்ணிடுறோம். இதுக்கு வந்து நாங்கள் 4 தடவை சர்வீஸ்க்கு கடைக்கு போயிட்டோம். ஆனால் 4 தடவைமே வந்து வண்டி வந்து சரியாகலை. அதனால தான் நம்மளே கழட்டி பண்ணியாச்சு. ஏன்னா 4 தடவையும் ஒரு தடவையும் போகும்போது அவர் வந்து அந்த ஆயில் சீலை கழட்டி இந்த கேஸ் கட்டை கழட்டி காசு 300 வாங்கிக்கிறாரு. கழட்டிட்டு உள்ளே ஒரு பேஸ்ட்டு போட்டு கம்மியான ஆயிலை வந்து ரீஃபில் பண்ணிடுறாரு. ரீஃபில் பண்ணிவிட்டு 300 வாங்கிக்கிறாரு. நாங்கள் 3 தடவை போயிட்டோம். இது வரையும் 1000 செலவு பண்ணியாச்சு. ஆனால் இந்த ஆயில் சீல் வந்து சரியானல. நம்ம இன்றைக்கி தான் வந்து அந்த ஸ்லாட்டர் பிளேட்டு மாற்றினோன்னு பக்காவாக வந்து சரியாயிடுச்சு. இதுக்கு அடுத்ததாக நாங்கள் ஒரு வாரம் கழித்து அந்த இடத்த வந்து கழட்டி பார்த்தோம். பக்காவாக இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள், வீடியோவில் காட்டுறோம். எல்லா போல்ட்டையும் வந்து பக்காவாக போட்டுடுறோம் நம்ம. காயில் மேக்னெட் காயில் வந்து லைன் குத்திடலாம். ஓகே, லைன் குத்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம
நியூட்ரல் சுவிட்ச் வந்து லைன் கொடுக்குறோம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நியூட்ரல் சுவிட்சில் வந்து ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி வரும். அந்த ஸ்ப்ரிங்கை வந்து அழுத்திட்டு இந்த ஒயர் வந்து டைட்டில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அது கொடுத்தாச்சு. ஏன்னா இது கரெக்டாக கொடுக்கலன்னா உங்களுக்கு நியூட்ரல் சுவிட்ச் வந்து எரியாது. அதை பக்காவாக லைன் கொடுத்துக்குறோம். அதை அந்த பக்கம் கொடுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக மடக்கி விட்டுறோம். அடுத்தது வந்து நம்ம ஷீல்டை போட்டாச்சு. சின்ன ஸ்ப்ராக்கெட்டும் வந்து பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அதையும் வந்து நம்ம போட்டுடுறோம். மேலே ஒரு போல்டு, கீழே ஒரு போல்டு, ரெண்டுமே வந்து டீ ஸ்பேனர் தான். 8ஆம் நம்பர் டீ ஸ்பேனரு. ரெண்டு போல்டையும் போட்டாச்சு. நம்ம ஷீல்டை வந்து ஷீல்டு போட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் கழித்து நம்ம வந்து அந்த இடத்த வந்து கழட்டி பார்க்குறோம். ஒரு வாரம் வந்து ஆயிடுச்சு. ஒரு வாரம் கழித்து வந்து நம்ம கழட்டி பார்க்கலாம். ஆயில் வந்து லீக் ஆகிருக்கா, லீக் ஆகலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆயில் வந்து பக்காவாக அரெஸ்ட் ஆகிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரை ஆகிருக்கு. நல்லா ஆயில் பக்காவாக வந்து அரெஸ்ட் ஆகிருக்கு நம்ம பண்ண வேலைக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஆயில் வந்து தெரியாமல், அதாவது எந்த இடத்துலையே தெரியாமல் இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி கழட்டி பார்த்தீங்கன்னா, ஸ்லாட்டர் பிளேட்டில் வந்து ஆயில் லீக் ஆச்சுன்னா இந்த பிளேட்டை மாற்றுறது தான் பக்காவான ஒரு வேலை. ஏன்னா பிளேட்டை மாற்றாமல் நீங்கள் என்ன தான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டாலும் அதுலேருந்து எப்படியாச்சும் வந்து ஆயில் லீக் ஆகிடும். அதனால் ஸ்லாட்டர் பிளேட்டிலேருந்து ஆயில் லீக் ஆச்சுன்னா நீங்கள் கரெக்டாக வந்து ஸ்லாட்டர் பிளேட்டை மாற்றிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு வந்து ஒரு கேஸ் கட்ரு வரும். இந்த கேஸ் கட்ரு போடலன்னா என்ன ஃபால்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, தண்ணி வந்து மண் வந்து நிறைய உள்ளே போயிடும். இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், மேக்னெட் காயிலை வந்து க்ளீன் பண்ணுறதுன்னு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் கட்ரு வந்து போடாதனால எந்த அளவுக்கு டஸ்ட்டு உள்ளே போயிருக்குன்னு வந்து ரஸ்ட்டு ஆகிருக்குன்னு வந்து தெரியும் உங்களுக்கு. ஏன்னா கேஸ் கட்ரு போட்டும் வந்து ரெஸ்ட் ஆகும். இன்கேஸ் போடாமல் இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா ரெஸ்ட் ஆகும். அதனால் வந்து கேஸ் கட்ரு வந்து பக்காவாக போட்டுடுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு மெட்ராஸ் மெக்கானிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷன். மேலும் இது போன்ற வீடியோவுக்கு மெட்ராஸ் மெக்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.